சமூக சேவகர் எம்எல்ஏவாக இருந்த சமூக சேவகராக இருப்போம்னு சொன்னாரோ அதே இதை கடைபிடிச்சு கண்டிப்பாக இந்த வெற்றியை அவங்க எப்படி நினைச்சாங்க, மக்கள் எப்படி நினைச்சாங்க. கடந்த ஒரு 3 மாதமாக இல்லை 2 மாதமாக சிவாசி மக்களுடைய சின்ன குழந்தைங்க எல்லாருக்கூடையும் இது பண்ணிக்கிறீங்க. அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யலாம்? என்னோட வாக்குறுதிகள் எல்லாமே பார்த்துருக்கீங்க. குழந்தைகளிலிருந்து பலதரப்பட்ட மக்களுக்கு நிறையா வாக்குறுதிகள் கொடுத்துருக்கு. அதை கண்டிப்பாக நிறைவேற்றும். சிவகாசிங்க விருதுநகரில் வந்துட்டு 2 நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ வந்துட்டு அமைச்சர் பதவி எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? தலைவர் எதிர்பார்த்து கொடுத்தாலும் அதை பண்ணுறதுக்கு தயார். என்ன துறை வந்து கொடுத்தாலும் தலைவர் எதை கொடுத்தாலும் அவர் கட்சி ஒரு பொறுப்பாக எது கொடுத்தாலும் நான் சிவகாசினாலே பட்டாசு தான். தொடர்ந்து பட்டாசு எடுத்து விபத்து நடந்துட்டு வருது. நீங்கள் இப்போ எம்எல்ஏ ஆயிருந்தீங்க, அதை எப்படி நீங்கள் அதுக்கான வாக்குறுதி நான் கொடுத்துருக்கேன். அதுக்கான ஒரு கமிட்டி நாங்கள் அமைக்க போகிறோம். அந்த கமிட்டி அமைச்சு அதுக்கான தீர்வை கண்டிப்பாக. பட்டாசு வெடி விபத்துகளுக்கு அப்புறம் மீட்பு பணிகளுக்கான எந்த ஒரு பொருளுமே நம்மக்கிட்ட இல்லை. அதாவது ஆஸ்பத்திரின்றது 2வது விஷயம். மீட்பு பணிகளை முதல் பண்ணணும். அந்த மீட்பு பணிகளுக்காக தீயணைப்பு துறைகளோ இப்போ லாஸ்ட்டாக பண்ணதில் வந்துட்டு ஒரு 13 பேர்லேருந்து 23 பேர் வந்துட்டு காயப்பட்டாங்க. அவங்களுக்காக என்ன? நான் சொன்ன மாதிரி அந்த தீயணைப்பு மீட்பு பணிகள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெஹிக்கிள் தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த வாக்குறுதியை பொறுத்தவரையில் வந்து முதல்வர் ஸ்டாலின் தோதிருக்காரு. எனக்கு எந்த எனக்கு ஒப்பீனியன் இல்லை சார். And she has secured 68,709 votes and she won the election with a margin of 11,670 votes. Best wishes. மேடம் இங்கே பாருங்க, மேடம் இங்கே பாருங்க. சார் கொஞ்சம் ஃபோன் அண்ணா. ஓகே தலைவர் விஜயண்ணா வந்து சமூக சேவகர் எம்எல்ஏவாக இருந்த சமூக சேவகராக இருப்போம்னு சொன்னாரோ அதே இதை கடைபிடிச்சு கண்டிப்பாக இந்த வெற்றியை அவங்க எப்படி நினைச்சாங்க, மக்கள் எப்படி நினைச்சாங்க. கடந்த ஒரு 3 மாதமாக இல்லை 2 மாதமாக சிவாசி மக்களுடைய சின்ன குழந்தைங்க எல்லாருக்கூடையும் இது பண்ணிக்கிறீங்க. அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யலாம்? என்னோட வாக்குறுதிகள் எல்லாமே பார்த்துருக்கீங்க. குழந்தைகளிலிருந்து பலதரப்பட்ட மக்களுக்கு நிறையா வாக்குறுதிகள் கொடுத்துருக்கு. அதை கண்டிப்பாக நிறைவேற்றும். சிவகாசிங்க விருதுநகரில் வந்துட்டு 2 நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ வந்துட்டு அமைச்சர் பதவி எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? தலைவர் எதிர்பார்த்து கொடுத்தாலும் அதை பண்ணுறதுக்கு தயார். என்ன துறை வந்து கொடுத்தாலும் தலைவர் எதை கொடுத்தாலும் அவர் கட்சி ஒரு பொறுப்பாக எது கொடுத்தாலும் நான் சிவகாசினாலே பட்டாசு தான். தொடர்ந்து பட்டாசு எடுத்து விபத்து நடந்துட்டு வருது. நீங்கள் இப்போ எம்எல்ஏ ஆயிருந்தீங்க, அதை எப்படி நீங்கள் அதுக்கான வாக்குறுதி நான் கொடுத்துருக்கேன். அதுக்கான ஒரு கமிட்டி நாங்கள் அமைக்க போகிறோம். அந்த கமிட்டி அமைச்சு அதுக்கான தீர்வை கண்டிப்பாக. பட்டாசு வெடி விபத்துகளுக்கு அப்புறம் மீட்பு பணிகளுக்கான எந்த ஒரு பொருளுமே நம்மக்கிட்ட இல்லை. அதாவது ஆஸ்பத்திரின்றது 2வது விஷயம். மீட்பு பணிகளை முதல் பண்ணணும். அந்த மீட்பு பணிகளுக்காக தீயணைப்பு துறைகளோ இப்போ லாஸ்ட்டாக பண்ணதில் வந்துட்டு ஒரு 13 பேர்லேருந்து 23 பேர் வந்துட்டு காயப்பட்டாங்க. அவங்களுக்காக என்ன? நான் சொன்ன மாதிரி அந்த தீயணைப்பு மீட்பு பணிகள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெஹிக்கிள் தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த வாக்குறுதியை பொறுத்தவரையில் வந்து முதல்வர் ஸ்டாலின் தோதிருக்காரு. எனக்கு எந்த எனக்கு ஒப்பீனியன் இல்லை சார்.